ஓகே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவோட பர்பஸ் என்னன்னா, ஸ்மார்ட் பிஎல்எஸ்னு ஒரு சோசியல் சயின்ஸ் பேக்கேஜ் இருக்குது. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லிசன் பண்ணி அப்படி இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லை வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் போய் ஸ்மார்ட் பிஎல்எஸ்ன்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு சர்டைன் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் வந்த உடனே நீங்கள் என்னென்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி இது ஒரு சோசியல் சயின்ஸ் பேக்கேஜ், எஸ்பெஷலி யூஸ்டு ஃபார் ரிசர்ச்சர்ஸ். யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக யூஸ் ஆகும். இப்படி வந்த உடனே நீங்கள் அதில் டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த வந்துடுச்சு. இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விண்டோஸ் ஓஎஸ் வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், மேக் வச்சுருக்கோம், இல்லை லினக்ஸ் வச்சுருக்கோனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஓஎஸ் உங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஆல்ரெடி நான் இந்த சாஃப்ட்வேரை என்னோடய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் திருப்பி டவுன்லோட் பண்ணலை. பட் ஃபஸ்ட் டைம் யூஸராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் ஆனவுடனே நீங்கள் நார்மல் சிம்பிள் ஸ்டெப் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பண்ணி முடித்தோடனே அடுத்து என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் ஸ்மார்ட் பிஎல்எஸ்ங்கிற சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன், ரன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே சூஸ் யுவர் லைசன்ஸ் டைப்புன்னு இருக்குது. கிட்டத்தட்ட 3 லைசன்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லைசன்ஸ், ஃப்ரீயான லைசன்ஸ். ஆனால் இந்த வெர்ஷனில் இவங்க லிமிட்டடான ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ரெண்டாவது ப்ரொஃபஷ்னல் லைசன்ஸ், இதில் அவங்க எல்லா ஃபங்க்ஷனுமே அலோவ் பண்ணுறாங்க. பட் இதோட காஸ்ட் வந்து ஹையாக இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் ஃப்ரீ 30 days ட்ரையல் லைசன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் பிஎல்எஸ்ஸை எல்லா அக்சஸையுமே வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரீ 30 days ட்ரையல் லைசன்ஸை யூஸ் பண்ணலாம். இதில் எல்லா ஃபங்க்ஷனையுமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லைசன்ஸில் உங்களால் வெறும் 100 டேட்டா வச்சு மட்டும்தான் அனலைசிஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அதோட இமேஜையோ இல்லை அதோட டேட்டாவையோ எதையுமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வெளியே ஃபைலை கன்வெர்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஃப்ரீ 30 days ட்ரையல் லைசன்ஸ் அப்படி கிடையாது. ப்ரொஃபஷ்னல் லைசன்ஸில் இருக்க எல்லா அக்சஸையுமே 30 days ட்ரையல் லைசன்ஸில் தராங்க. உங்களால் 100க்கு மேலே எவ்வளோ டேட்டா வேணாலும் நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம், அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இமேஜை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அந்த வேல்யூஸை எக்ஸல் சீட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஸ்டூடெண்ட் லைசன்ஸுக்கும் ஃப்ரீ லைசன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ இந்த உங்களுக்கு நல்லா எக்ஸ்பெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த 30 days ட்ரையல் லைசன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லை நான் ஒரு பிகினராக இருக்க போகிறேன், இப்போ தான் நான் இது என்னென்னு கற்றுக்க போகிறேன்னா நீங்கள் பெட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் லைசன்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லைசன்ஸ் தான் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து 30 days ஃப்ரீ ட்ரையல் லைசன்ஸை யூஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா, இந்த லேப்டாப்பில் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன்னா இந்த லேப்டாப்பில் சிஸ்டம் நம்பர் தான் அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஒரு சிஸ்டம் நம்பரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அது ஓவர் ஆகிரும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து 30 days ட்ரையல் லைசன்ஸை உங்களுக்கு எனேபிள் ஆகாது. ஓகே, இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் லைசன்ஸுக்கு வந்து எனக்கு அக்சஸ்க்காண்டி அவங்க ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறேன். என் மெயில் ஐடியை வந்து நான் என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் என் மெயில் ஐடிக்கு போகிறேன். மெயில் ஐடி காப்பி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என் நேமை டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா, நான் இந்த அவங்களோட ஸ்மார்ட் பிஎல்எஸோட
ஆர்கனைசேஷனுக்கு இந்த மாதிரி உங்களோட இந்த சாஃப்ட்வேருக்கு எனக்கு அக்செப்ட் வேணுங்கிறதுக்காண்டி நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். அவங்க இப்போ என்னோடய மெயில் ஐடிக்கு டோக்கன் அனுப்பியிருப்பாங்க. இந்த இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் லைசன்ஸ் கன்ஃபர்மேஷன்னு, இதுதான் அந்த டோக்கன். ஆல்ரெடி நான் நிறையா வாட்டி பண்ணி பார்த்ததுனால இப்போ இந்த இருக்கா இந்த 8E6C5 திஸ் இஸ் மை டோக்கன். இதை நான் காப்பி பண்ணி கன்ஃபர்மேஷன் டோக்கனில் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ சப்மிட் கொடுத்துட்டேன். டோக்கன் இஸ் அன்னோன். ஓகே, நான் இங்கே ஏதோ ஒரு தப்பு இருக்குது. நான் திருப்பி மெயிலுக்கு போய் செக் பண்ணுறேன். சரி, கீழே இப்போ வந்த டோக்கன் 73708 தான் நான் கொடுக்கணும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க சர்வரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பட் நீங்கள் கொஞ்சம் நல்லா நெட்டு கிடைக்கிற இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிங்கன்னா வித்தின் மினிட்டில் இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் என்னபிள் ஆகிரும். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் யாருக்கு முக்கியமாக யூஸ் ஆகும்னா சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு, MBA, MCOM, MSW, இன்னும் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். இது ஒரு சாஃப்ட்வேர், அவ்வளோதான். கற்றுக்கலாம். பெருசாக இது என்னமோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும், கற்றுக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என் கரண்ட் லைசன்ஸ் வந்து நான் ஸ்டூடெண்ட் லைசன்ஸ் எடுத்திருக்கேன். இதில் சில ஃபங்க்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். இப்போ இந்த லைசன்ஸுக்கும் சில குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் நான் யூஸ் பண்ண முடியும். 2035 வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாமா. இப்போ 2035 வரைக்கும் நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைசன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இதையும் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் யூசேஜ் கொடுத்துட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் எனக்கு இங்கே எல்லா ஆப்ஷனுமே எனேபிள் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணி பார்த்த ப்ராஜெக்ட்ஸ். அப்கமிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். உங்களுக்காண்டி தான் பண்ணுறேன், வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, பாய்.